எஸ் கைஸ், நேச்சுரல் லவர்ஸ், இதான் நம்ம தங்கியிருந்த ஊட்டி. இவங்க தான் நம்ம குட்டி விஜய். பொட்டானிக்கல் கார்டன் போகிறாங்க. திஸ் இஸ் மை டாடி. பிரைம் ரோஸ் பொன் ராஜாஸ் ரெஸ்டாரண்ட். டிஃபன் சாப்பிட போகிறோம். டிஃபன் சாப்பிட்ற டைம் பார்த்துக்கணும், 11:30. சூப்பர் சூப்பர் கோவில். பராமரிப்புலாம் அங்கே சொன்னாங்களா? சூப்பர் கோவில் அங்கே பாருங்க. அழகாக இருக்குது கோவில். நான் பராமரிப்பு இல்லை, என்ன கோவில்னு தெரில. ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நியர் டு கார்டன் பக்கத்து வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லி பஜார் தான், எல்லா பொருளும் கிடைக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் சப்பு இருக்குது. பிரகாசனா சொல்லமா பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸ். கார்டனோட அவுட்லுக் பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் டிஃபன் சாப்பிடல. ஸோ டிஃபன் சாப்பிட்டு தான் கார்டனுக்குள்ளே போக போகிறோம். ஹாய் கைஸ், பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னு இங்கேயே மென்ஷன் பண்ணி போட்டாங்க. ஒரு ஈஸி மெத்தட் ஆஃப் வே என்னென்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து தனித்தனியாக ஃபுட் டீட்டெயில்ஸ் சொல்ல தேவையில்லை. இல்லை மெனு கார்டு அடித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் முன்னே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பார்த்தாங்க. நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட். ஹாய், வணக்கம் இயற்கை விரும்பிகளே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸில் போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா
பிளாஸ்டிக் பொருள் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இயற்கை மாசுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, முக்கியமாக நிலம் மாசுபட வேண்டிய கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. இந்த தாவரவியல் பூங்காவோட ஒரு டீட்டெயில்ஸ், பிளாக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் சிலை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன குளம் இருக்குது, அதில் தாமரை நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன் நான், தெரியும். பீரங்கி டைப்பில் ஒரு வண்டி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக இருக்கிற மாதிரியே ஒரு இருக்குது. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து செய்தி தொடர்புத்துறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமது இந்தியாவின் சுதந்திர தியாகிகள், தலைவர்கள், தென் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் உருவாகிறதுக்கு உண்டான தலைவர்கள் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா மயில் போன்ற அமைப்பில் செடியிலேயே வடிவமைச்சிருக்காங்க. அழகாக கட் பண்ணி ஒரு மயில் மழை காலத்தில் மயில் தோகையை விரித்து ஆடுற ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லாம் ஸ்டட் லைட் வைப்போம்ல, அந்த ஒரு அமைப்பில் மரத்தை கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் புதுசாக செடி வச்சுருக்காங்க. என்ன செடின்னு தெரியல, தெரிஞ்சவங்க இந்த செடியோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் இருந்துட்டு இந்தியாவை பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஸ்ரீலங்காவையும் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 3 பக்கமும் கடல், தீபகற்பம், நம்ம இந்தியா தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, தென் பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பை வந்து அழகாக வடிவமைச்சு என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு
கேரளா, புதுச்சேரி, ஆர் யூ ஹியர்? அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கோவா, மகாராஷ்டிரா, இதில் என்னென்ன ஸ்டேட் தெரியுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்ப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடி அனைத்தையுமே அழகான ஒரு வடிவமைப்பில் கட் பண்ணி பராமரிச்சுட்டு வர்றாங்க நம்ம ஊட்டி தாவரவியல் பூங்காவில். செடி ஒரு நல்ல வாசனையாக இருக்குது, பட் என்ன செடின்னு தெரியல. பூச்செடி எல்லாம் காஞ்சிருக்கு. இந்த மரத்தில் இருக்க பூக்கள் பாருங்கள், தலையில் தொங்குது. பூ அழகாக இருக்குது. நம்ம விஎஃப் ரைடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்டாலியன் பார்க். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் பார்த்திங்களா, வானம் உயர்ந்த சோலையிலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹைட்டாகவே எல்லா மரமும் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச மரம்னா யூக்கலிப்டஸ் ஒன்று தான். பாருங்க இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். வாங்கி காட்டுறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ ஃப்ளவர் இருக்கு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை மற்ற செடிகள்லாம் இருக்குது.
அன்று பூத்த மலர் அன்றே வாடிவிடும், ஆனால் அன்பு என்றும் வாடாது என்பதற்காக அழகாக செடியையே இதயமாக வடிவமைத்து ஊட்டியை அனைத்து மக்களும் காதலிப்பது போல் வர்ணனை செய்துள்ளனர். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ ஒரு நேர்த்தியாக செடியை வச்சு பராமரிச்சுட்டு வராங்கன்னு. பாருங்கள், ருத்ராட்சா ட்ரீ. அஜேலியா பூங்கா. இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் கள்ளிச்செடி மரம் இருக்குல்லங்க, அந்த மரத்தை மேலே வெட்டி மேலே ஹைட்டில் கொண்டு போய் ஒரு குச்சியில் நட்டு வச்ச மாதிரி இருக்குது. இது என்ன மரம்னு தெரியல. யாராவது பாட்டனி படிச்சிருந்தா என்ன மரம்னு சொல்லுங்கள். இயற்கையை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த இயற்கையவே எவ்வளோ அழகாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பராமரிச்சுட்டு வராங்கன்னு பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் இருக்குது, பட் காஞ்சி இருக்குது. என்ன மரம்னு தெரில, நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், உயரத்தில் கள்ளிச்செடி அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தென்னஞ்சோக மாதிரி இருக்குது.
ஹாய் டியர்ஸ். இப்போ வந்து சீசன் இல்லாததால் நெக்ஸ்ட் மந்த்தாக ஃபுல் சீசன். ஸோ வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பிரமாண்டமாக அலங்கரிக்கலை. நெக்ஸ்ட் ஏப்ரல் தான் சீசன். மிஸ்ட் வந்துருச்சு பாருங்கள், மிஸ்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்கள், ஏதோ மரத்துக்கு இடையில காட்டுறேன். மிஸ்ட்டு ஃபுல்லாக நல்லாவே வந்துருச்சு பாருங்கள், நல்லா மிஸ்ட்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜே மீன் ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா, டாக்டர் ஜெயலலிதா அவங்களோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன் 1995 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஆமாம். பாருங்க, லைட்டிங் கண்டிஷனே மாறிடுச்சு. ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஓடாதங்க மகரினா அப்புறம் ஓடாத பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கலராக கீரை வைப்பாங்கள்ல, அந்த ஒரு மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. Again once time, please subscribe VF Riders and click the bell icon. Government
பொட்டானிக்கல் கார்டன் 1848 1848 இந்த கார்டன் வந்து அமைச்சிருக்காங்க. அவ்வளோ குளிராக தெரியுது. பண்ணிட்டு ஸ்வெட்டர் போட்டுருக்காங்க. இந்த பூக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த பூவை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது, அழகாக இருக்குது. கலர்ஸ் பாருங்கள். வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரிட்டன் போக போகிறோம். பாய் பாய் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி. ஹாய் இயற்கை விரும்பிகளே, பார்த்திங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் எவ்வளோ ஒரு அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்காக வடிவமைச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா பாட்டில் செடி வச்சு அதை வந்து கம்பி கட்டி ஒரு வடிவமைப்பாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு வடிவத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. புறா பாருங்கள் அழகாக பறந்து வருது. இவ்வளவு கூட்டத்துலேயும் பயம் இல்லாமல் தனக்கு தேவையான இறையை தேடி சாப்பிட்டுட்ருக்கு. மனிதனும் அப்படி தான் வாழ ஆரம்பிச்சிட்டான். வாட்டர் மெலன் ஷேப்பில் ஃபோட்டோ ஷூட்டர்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடர்ஸ். இப்போ நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நம்ம நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டாகவே இருக்குது. பாருங்கள், 160, 150, 550, 600, 220. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சூட்கேஸ் வுட்டில் செஞ்ச பொருள். கரெக்டாக நம்ம ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஒன் டே தான் பிளான் பண்ணோம். நீங்கள் சும்மா ஒரு ஜாலியாக முதுமலை போகலான்னு ஐடியா பண்ணோம். ப்ரோக்ராம் கேன்சல்.
மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி ஹேண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹேண்ட் பேக் இருக்குது சீப் ரேட் இந்த டாய்ஸ் நிறைய கலைப்பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேக் தான் எங்கள் ஹைலைட்டு. லிஸ்ட் பேக்கு ஜென்ஸுக்கு பர்சஸ்லாம் பாருங்கள். பர்ஸ்லாம் பாருங்கள், நம்ம தம்பி ஹேண்ட்பேக் இருக்காங்க. என்ன ரேட்டுப்பா? 200. 200 தான். எப்படி வருவீங்களா? நம்ம ஊரில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. மொபைல் கவர், மொபைலும் கவரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் பாருங்கள். பர்ஃப்யூம்ஸ்லாம் பாருங்கள். சூப்பர் பர்ஃப்யூம்ஸ்லாம் வீட்டில் ஒரு 5 நாள் தங்கலான்னு பார்த்தா ஏது போல சைல்டுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கிறதுனால சும்மா ஜாலியாக டைம் பாஸ். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஷாப் தான். ஸ்வெட்ரு, சாக்லேட் எல்லாம் கடை வீதி தான். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வர்க்கி கடைக்கு வந்துருக்குறோம். ஊட்டி வர்க்கி ஹாட்டாக கிடைக்கும். பாருங்கள், அண்ணனோட கடை இந்த கடை தான். சாப்பிட்றதுக்காக ஒன்று கொடுத்துருக்குறாரு. செம்ம ஹாட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா சூடாகவே வச்சுருக்காங்க பாஸ். இது பார்த்தீங்கன்னா பாஸ், நமக்கு அருமையான வரிக்கி கடை, செம்ம டேஸ்ட்டு. நான் கடையை காமிச்சிடுறேன். கரெக்டாக நம்ம பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் ஒரு இனிக்யூ ஹாட் வெரி வெரிக்கி அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் காம்ப்ளெக்ஸ் கீழே அந்த கடை இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு, சூடாகவே வாங்கிக்கலாம். நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு டேஸ்ட் ஒர்க் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் பாருங்க, வேறு மில்க்கு, பட்டரு. கேமரா நாங்கள் உள்ளே விட்டு காட்டுறேன். எப்படிங்க சாக்லேட் பார்க்குறதுக்கு அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க. வாயில் வச்சு விடுதா எப்படி இருக்கு? செம்ம வேறு லெவல் பஸ். எல்லாமே சீப் ரேட் தாங்க. குழந்தைக்கு போகிற தொப்பி வர்க்கி வந்து இங்கே 200 rupees தான், கிலோ 200 ரூபா. சாக்லேட் ரேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா?
இந்த ரேட்டு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக வீட்டுக்கு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஷொட்ரு வந்து உள்ள விற்கிற இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிறோம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திபெத் நாட்டிலேருந்து வந்தவங்க. எல்லாமே ஷாப் வந்து வச்சுருக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருட காலமாகவே இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குனே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொடியெல்லாம் கட்டி எப்படி இருக்காங்க பாருங்கள். பாருங்கள், திபெத்தியன் மார்க்கெட் 10 பைசா கம்மி பண்ண மாட்டானுங்க. எப்படி 10 பைசா கம்மி பண்ண மாட்டானுங்க. சரிங்களா? நானும் இங்கே எவ்வளவோ மன்றாடி பார்த்தோம். அதனால் வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து நல்லா ஒற்றுமையாக இருந்து நம்ம தமிழ் மக்கள் இங்கே கடை போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க விற்கிற ரேட்டுக்கும் இவங்க விற்கிற ரேட்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஆனால் குவாலிட்டி இருக்குது இவங்கக்கிட்ட. முக்கால்வாசி பாருங்கள் கடையெல்லாம் காலியாக கிடக்குது. வியாபாரம் இல்லை போல் தெரியும். பாருங்கள், கார் ஸ்டாண்டாகவும் இருக்குது பாருங்கள். அதான் எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாளுக்கு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஆனால் உள்ள நல்ல குவாலிட்டி தான். நல்லா ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ரேட்டெல்லாம் சூப்பர் அருமையான பீசஸ். கலைப்பொருள் ஒரு செத்து போன மாணவர் இருக்குது பாருங்க. பைக்ஸ், புலி, செயின்ஸ், கலை நயப் பொருட்கள். அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பழக்கடை. இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் கடை. சண்டே அன்றைக்கி இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆக தான் ஏறுது. கேரட்ஸில் வைக்கிறாங்க, பிச்சிஸ் கடை.